வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் முயற்சியாக இன்னைக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முன்னிலையில் மரியாதைக்குரிய நடிகருமான தமிழக வெற்றிகளுக்கு இருந்த ஜெயம் பஷீர் அவர்களின் ஏற்பாடுகள் இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த விழா ஒவ்வொரு தொகுதியிலும் குளத்தூரிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கே நகரிலையும் குடியாத்தம் தொகுதியிலையும் ஆம்பூர் தொகுதியிலையும் வாணியம்பாடி தொகுதியில் நடக்க இருப்பது என்று தெரிவித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை இஸ்லாமிய பெருமக்களுக்கும் உலமாக்களுக்கும் இமாம்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையில் இன்று நான் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதியில் ஜெயம் பஷீர் அவர்களின் நடிகர் ஜெயம் பஷீர் அவர்கள் முன்னிலையில் துவங்கியிருக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலையும் இங்கே இருக்க ஆற்காடு, ஆம்பூர், கடையநல்லூர், தென்காசி போன்ற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய இஸ்லாமியர்களை பார்ட்டியில் இணைக்கிறதுக்கான வேலையை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். முறையாக இன்றைய தினம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்துல சேப்பாக்கம் ஒன்றில் சேப்பாக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறதான காரணம் என்ன சார்? திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் இன்றைக்கி நாங்கள் இங்கே குறிப்பாக இஸ்லாமியர் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இந்த பகுதி பார்க்கப்படுது. ஏற்கனவே கடந்த காலத்தில் திருவல்லிக்கேணி ஒரு தொகுதியாக இருந்தது, சேப்பாக்கம் ஒரு தொகுதியாக இருந்தது. திருவல்லிக்கேணி ஒரு தொகுதி கடுமையான போட்டிக்கு மத்தியில் வெற்றி பெற்றார். அதோட அவர் திருவாரூரில் போய் நின்னார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க இங்கே சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் தொகுதியாக சேப்பாக்கம் தொகுதி களத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு தொகுதி வரையறைன்ற பேரில் இங்கே இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியும் சேப்பாக்கையும் ஒன்றாக இணைத்து விட்டு இவர்கள் குளிர் காய்வதற்காக திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தில் அவங்க ஒன்று ஏன்னா 1000 விளக்கு உத்தேன் இந்த பகுதியில் ஜெயிச்சிருக்கிறார். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி அந்த மாதிரி தொகுதியாகவே பார்க்கப்படுது. இந்த இடத்துல திமுக குடும்பம் வந்து தான் நிற்கணும் என்ற ஒரு மாயத்தோட்டத்தை ஒன்றா இருக்கிறாங்க. ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய உதயநிதி இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். முறையாக இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. அப்போ இஸ்லாமிய மக்களை இணைக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல இந்த பகுதியில் நான் இந்த பகுதியிலேயே வளர்ந்தவன், இந்த பகுதியிலேயே வாழ்ந்தவன், அந்த அடிப்படையில் நீ திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதியில் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு கைதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சார் உதயநிதி ஸ்டாலின் பேசிய வார்த்தை நான் கேட்குறேன், திமுகக்கே இதே வேலையான்னு கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு வாயெல்லாம் உங்களுக்கு வந்து நாக்கில் எலும்பு இல்லையா? நாக்கெல்லாம் பூசாதா? ஏன் தொடர்ச்சியாகவே பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய கடவுளைகளை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை திமுக செய்கிறாங்க? நீங்கள் பொன்முடி என்ன பேசினாரு? இப்படி போடலாமா இப்படி போடலாமான்னு பேசுகிறாரு. திமுகவில் இருக்கக்கூடிய தலைமை கழக பேச்சாளர் என்ன பேசுறாரு? இஸ்லாமியர்களை எச்சச்சோறுன்னு பேசுறாரு. நீங்க திமுகவோட வரலாறு தீப்பொறி ஆறுமுகம் போன்றவர்கள், வெற்றி கொண்டாட் போன்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் அதன் வளர்ச்சியில இன்னைக்கு நாட்டோட எதிர்கட்சி தலைவர் பேசுறாருன்னு சொன்னா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? எதை பத்தி பேசணும்? நீங்க வாயில வர்றது எல்லாம் பேசுறீங்களா? நீங்க பெண்களை வந்து ஓசி பஸ்ன்னு சொல்வதும், லிப்டிக் போடுவேன்னு சொல்வதும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகணும்னு சொல்வதும், இன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து கொச்சையாக அப்படின்னா சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீராதார பிரச்சனை சார், தமிழ்நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை. அந்த முக்கியமான பிரச்சனையை வச்சு நீங்க ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்றீங்க. அந்த போராட்டத்தில் நீங்க கவனம் செலுத்தணும். இன்னைக்கு கடவுளே எங்க பின்னாடி இருக்காங்க, காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ முழுக்க இந்த அரசாங்கத்தை வந்து குறை சொல்ல முடியல. அப்ப என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு உள்ள பாவனையில சேற்றவாறு அடிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து தகாத வார்த்தையை பேசிருக்காருன்னு சொன்னா அதுக்கு வந்து கைது நடவடிக்கை காவல்துறை தன் கடமையை செஞ்சிருக்கு. சார் இதுக்கு முன்னாடி நிறைய பேசிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் வந்து ரொம்ப பகிரங்கமா பேசிருக்காரு சார். ஏன் சார் அதுக்கு நடவடிக்கை எடுக்காம? சார் இவர் பேசின வார்த்தைங்க சார் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா திரிஷா கிட்ட இருந்து வெளியில வர சொல்லுங்க முதல்ல. மறைமுகமா பாஜகவுடைய பின்னணியும் தெரியுது. யார் மறைமுகம்? இல்ல சார் அப்ப நயினார் பேசும்போது திரிஷாவை நயினார் பேசும்போது கைது பண்ணலையா சார்? இந்த திமுக அரசாங்கம் நாங்க வந்து கொள்கை ரீதியான எதிரி பாஜக வெளிப்படையா களத்துல இறங்கி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்ற அடிப்படையில வரேன். தாமரை வாழ்க, பாஜக வாழ்க, அடல் பிகாரி வாஜ்பாய் வாழ்கன்னு பதவி சுகத்துக்காக போய் அமைச்சரவையில் உட்கார்ந்தோன்னு இந்த திமுக நாங்க பாஜக நாங்க சொல்லுவாங்களா? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? முழுக்க சார் நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்கள் நாணயத்தை வெளியிட்டு வர்றதுக்கு யாரை கூட்டு வந்தீங்க? ஆர்எஸ்எஸ்லேயே பிறந்து ஆர்எஸ்எஸ்லேயே வளர்ந்த ப்ரோ ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய அமைச்சரை தானே கூட்டு வந்து வெளியிட்டீங்க. இவங்க கூட கி வீரமணி இருக்கிறாரா இல்லையா? தமிழ் சார்ந்து பேசினவர், தமிழை உள்வாங்கினவர்.
அப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட அஜெண்டா அவங்க ஃபாலோ செய்றாங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா, அவர் பேசின விஷயம் நேத்து இன்னைக்கு அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு கையில் வந்து காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா பெண்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் சீமான் பேசாத பேச்சா சார்? சீமான் பேசாத பேச்சா? காலவாசம் உடனடியான அந்த கைது நடவடிக்கை எதற்கு இது பழிவாங்க நோக்கம்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் நாளைக்கு சட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல திமுக ஏதாவது வந்து உங்களை வந்து தடுப்பாங்கன்னு சொல்லி நீங்க முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. திமுக எங்க தடுக்குது? திமுக சட்டமன்றத்தில் ஓடுது சார். பேச மக்களுக்காக வாக்களித்து மக்கள் வந்து சட்டமன்றத்தில் போய் நீங்க பேசுங்கன்னு சொல்லி அமிச்சா பேச முடியாம கடந்த ஆட்சியில் லஞ்சமும் லாவணியமும் ஊழலையும் செஞ்சு அதை தட்டி கேட்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி அவர்களை பத்தி பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினாலே உட்காந்து கேட்காம ஓடுறாங்க. முழுக்க முழுக்க இந்த ஒரு எதிர்க்க நான் கேட்குறேன், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரஜை இந்த மாதிரி பேசுறது நியாயமா? இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே. ஏற்கனவே இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா தான் மக்கள் வந்து உங்களை வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கொளத்தூர்ல தோத்து ஓய்வெடுத்து வீட்டில் இருக்கிறார். இது திமுகவோட கலாச்சாரம். பிரியாணி கடையில் போய் அடிச்சு உடைக்கிறது, பியூட்டி பார்லர்ல போய் அடிச்சு உடைக்கிறது, நீங்க இந்த பாரம்பரியத்தையே வந்தீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்து நீங்க திமுக வேணான்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றிகளும் நல்லாட்சி தந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் திமுக செய்யறது மக்கள் மன்றத்தில் இன்னும் அதர் மாகாணத்தை போகக்கூடிய சூழல் உருவாகும். திமுக மேடையில பேசும்போது திரிஷா பேரையோ முதலமைச்சர் பேரையோ அவங்க உதவி குறிப்பிடல. கீழே கூடிய தொண்டர்கள் மட்டும் தான் அந்த கோஷங்களை இருக்கு, அவங்க தான் சொன்னாங்க தவிர நாங்கள் எதுவுமே பேசல. எந்த தொண்டர்கள் பழிவாங்க நடவடிக்கை தொண்டர்கள் தான் திமுக அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு? தொண்டர்கள் பேசும்போது ஒரு தலைமை மாண்பு தலைமை பண்பு உள்ளவங்க எங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும். எங்க தலைவர் அப்படிதான் வந்தார். என்னை பத்தி யாராச்சும் ஒரு இடத்த கூப்பிட்டு கண்டிப்பார். ஏன் அப்படி பேசுனீங்க நீங்க டிவி விவாதத்துல அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு தலைமையோட பண்பு. அப்போ ஒரு தொண்டர் பேசுறாருன்னா அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்றது. நம்ம இங்க காவேரி பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம், மக்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம், தண்ணி பிரச்சனைக்காக வந்திருக்கோம் பேசுறதை விட்டு நீங்க வந்து ஒரு பெண்களை அசிங்கமாக கொச்சையாக பேசுவதை எப்படி ஏத்துக்க முடியும்? காவல்துறை இன்னைக்கு அவர் பேசிட்டாரு, நாளைக்கு தொடர்ச்சியா எல்லாரும் பேச மாட்டாங்களா? அப்ப இவங்க ஏற்கனவே அப்படி சொன்னவங்க தானே. நீங்க ஏர்போர்ட் விமான நிலையத்தில் பணிப்பெண் மேல பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது ஏன்பா பண்ணன்னு கேட்டா நான் திமுக கவுன்சிலர்னு சொல்லி மாறத்தட்டி பேசினவங்க தானே. இதையெல்லாம் நீங்க வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை பாண்புல இருக்கவங்கள தூண்டி விடுறாங்களோ என்ற அடிப்படையில் இருக்குது. சட்ட ஒழுங்கை கருதி காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி வந்து விவசாயிகளுக்காக கேள்வி எழுப்பக்கூடாததுக்காகலாம் தாவேக அரசு திட்டமிட்டு இன்னைக்கு வந்து இந்த கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி இப்போ தேடப்படும் குற்றவாளியாக தெரிஞ்சுட்டு இருக்கிறப்ப இப்போ ஸ்டேஷனில் போய் சைன் போட்டிருக்காரு. அந்த செந்தில் பாலாஜி அவர் தான் பயமே இல்லைன்னு சொல்றாரு. யாரு? செந்தில் பாலாஜி. அப்போ மிஸ்ஸாக பயப்படாதவங்க தானே, எதுக்கு ஓடுறீங்க? இன்னைக்கு கைது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா உதயநிதி மேலே? நாங்கள் தான் மிஸ்ஸாவை பார்த்தவங்க, நாங்கள் வந்து ஹிந்திக்காக சிறைக்கு போனவங்க, தமிழுக்காக சிறைக்கு போய் சரண்டர் ஆக வேண்டி தானே, வாலண்டரியா போய் சரண்டர் ஆக வேண்டி தானே. அப்போ முழுக்க முழுக்க இந்த நீங்க சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா எந்த அடிப்படையில் சொல்லிருக்காருன்னு சொல்லுங்க சார். யார் சார் முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க உதயநிதி மேல? யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல சார். கம்ப்ளைண்ட் பண்ணாம தானே சார் அரெஸ்ட் பண்றீங்க? தமிழ்நாடு முழுக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். என் மதுரை மத்திய பகுதியில் கரிமேடு என்ற ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இத்ரீஸ் முன்னிலையில மகளிர் அணிங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. காட்டவா கம்ப்ளைண்ட் இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் நேற்று பேசிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் தைனா நாகதன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை. யாரு பேசினார்களோ யார் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கும். அப்படி பார்த்தா டிவிகேல உறுப்பினரா இல்ல நடிகை திரிஷாவை குறித்து பேசியதால கைது நடவடிக்கையா? இல்ல முதலமைச்சர் விஜய் குறித்து பேசுறாங்க. ஒரு பெண்களை பற்றி பேசுறது எல்லா பெண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் குரல் கொடுங்க சார். அப்பனா ஒரு மாவட்ட செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். தலைமை வந்து அவங்க மாவட்ட செயலாளர் மணியோ ஒரு எம்எல்ஏ மணியோ போர் எடுக்கவே இல்லையா சார்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க தெரியுமா? நீங்க சொல்லக்கூடியவர்கள் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேஆர் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீ விசாரணை நடந்துட்டு இருக்கு சார். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்களா? ஒரு ஆளுங்கட்சியோட மாவட்ட திமுக நடக்குமா? இந்த உறுப்பினர் மேல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேல ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது விசாரணை நடக்கும் சார். விசாரணை நடக்குது. விசாரணை அந்த பெண்ணை யார் தூண்டி விடுறான்னு பாக்கணும்ல. திமுக தூண்டி விடுதா? யாரு? காவல்துறை கையில இருக்கு சார். காவல்துறை அதே விசாரணை வந்து எதிர்கட்சி மேலே பண்றாங்க. ஏன் உடனே அரெஸ்ட் பண்றீங்க? எதிர்கட்சி ஓபனா பேசிருக்காரா இல்லையா? இது இவங்க சொல்லக்கூடியவர்கள் வந்து
வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கிறோம், ஆடியோவில் பேசி அதை போய் ஆய்வு செய்யணும் சார். சைபரில் கொடுக்கணும். இது உண்மை குரலா, இவர் தான் பேசினாரா, இப்போ இது வந்து நவீன உலகமாக இருக்குது, ஏஐ இருக்குது, இதில் தயார் பண்ணதா, அந்த விசாரணை அடிப்படையில் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்களை பற்றி யார் பேசினாலும் டிவிக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அரசு, அதான் டே 1ல் வந்த உடனே பெண்களுக்கான தனிப்படை அமைச்சு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் சார். அப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து டிவிக்கேன்னு கத்த வச்சு இதெல்லாம் எப்படி சார் இது? அதான் சொல்லி அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது, நடத்துவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படும், தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கல்ல, நீங்கள் தொடர்ச்சியாக நடக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். சார் இறுதியாக ஒன்று, சீமான் வந்து அடிக்கடி சீண்டிக்கிட்டே இருக்கார். சிஎம் அவரையும் கைது பண்ணுவீங்களா எப்படி? சீமான் எங்கே இருக்காரு சார்? சீமான் யாரு? சீமானுக்கு இன்னைக்கு தினசரி மேடையில் பேசுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்ஐ இருக்காரு, டீப் ப்ரொமோட் ஆகிட்டார் சீமான். சீமானுக்கு என்ன தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்கு? 8%க்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 வாட்டி செக் இழுத்தாரு. இப்போ திருப்பி 4% போயிருக்கிறாரு. திருப்பி எப்படி செக் இழுத்து வர போறாரு? மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? நீங்க சொல்லக்கூடிய சீமான் அவர்களுக்கு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? 3.9 வந்து நிக்கிறாரு சார். இப்படியே பேசிட்டு இருந்தாரா சீமானு? கட்சியை கழிச்சுட்டு போய் திமுக சேர்ந்துடலாம். ஏன்னா பேனா சிலையை உடைப்பேன் பேசுற சீமான் இன்னைக்கு திமுகவோட கைப்பற்ற உதயநிதியை வந்து பொது வேட்பாளரை பாட்ட போறாங்க. உதயநிதியை வந்து கைது செய்யப்பட்ட, அதாவது கைது செய்றீங்க, ஆனா சீமானு பயப்படுறீங்களா? சீமான் யாருன்னு கேட்கறது சார்? களத்துல இல்லாதவர்கள் பேர் என்ன தலைவர் சார், நாம் தமிழருடைய தலைவர் கேட்கிறேன். நாம் தமிழர் டீப் ப்ரொமோட் ஆகி கீழே வந்திருக்கிறாரு. இதே போல உதயநிதி எடப்பாடி பழனிசாமி கூட அவர்தான் பேசியிருக்கு. ஆனா அப்போதெல்லாம் இடைக்கு ஆட்சியோட கைது நடவடிக்கை உடனடியா எடுக்கல. நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, நீதிமன்றம் கால அவகாசம் சொல்றாங்க, உடனே கைது பண்ணாதீங்கிறாங்க. ஆனா உடனடியா கைது பண்ணதுக்கு என்ன காரணம்? பழிவாங்க நோக்கம். பழிவாங்குற நோக்கம் கிடையாது. தவறு செய்தவர்கள் மீது யாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அவர் ஏதோ கேட்கறாரு. திரைப்படம் நடிக்கிறப்போ வந்து வெறும் விஜயாக இருந்தார். அரசியல் ஜோசப் விஜய். நீங்கள் தேர்தலில் நிற்கும் போது அந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வது அப்டேட்லாம் போடுறாங்க. என்ன போடுறாங்க? என் சீமானுக்கு தெரியாதா? சீமான் அரசியல் களத்தில் இருந்துக்கிறாரு. என்ன போட்டு வைப்பாங்க? அது என்ன போட்டாரோ ஜோசப் விஜய் என்ற பேரில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, அப்டேட் போட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பேர் இருக்கோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என் பேர் இப்போ வந்து முஸ்தபான்னு அழைக்கப்படுது. மதார் பதுக்கு என் பேர் வந்து அப்டேட்டில் தாக்கல் பண்ணோம். ஆதார் கார்டு, ஓட்டு ஐடியும் சர்டிஃபிகேட் கொடுத்து மதார் பதுக்கு, சட்டமன்றத்தை மதார் பதுன்னு அழைக்கிறாங்க. அந்த கொடுத்த பேரில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ஜோசப் விஜயன் பேரை வந்து இறுதி ஒரே கேள்வி சார். விஜய் பிரபாகரன் வந்து ஓடு அது இல்லாமல் டேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பாருங்க? இவர் நம்ம சிஎம் ஓடுங்கிற வார்த்தையை பாடிட்டு இவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? கண்டிப்பாக தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி பேசுறது வந்து நாளைக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தும், சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதன் மூலியமாக யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ எதிர்கட்சி தலைவர் நடவடிக்கை எடுக்கும்.